ஹலோ குயின் லேடீஸ். கீரை அப்படின்னாலே குழந்தைங்க பயந்து ஓடிடுவாங்க. அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் ரெசிபி பாருங்களேன். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்ந்த பாலக்கீரையை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக தோசை ப்ளஸ் க்ரீன் ரைஸ் ரெண்டுமே செய்ய போகிறேன். அவங்களுக்கு ஸ்கூலுக்காக க்ரீன் ரைஸ் செய்யலான்ட்டு பாலக்கீரை எடுத்துட்டிங்க. நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்த கீரை. இது கூடவே கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கீங்க. அதுவும் ஒரு சின்னதாக ஒரு கட்டு எடுத்துக்குவோம். இன்றைக்கி பாலக்கீரை, கொத்தமல்லி தழை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி தோசை, சாப்பாடு ரெண்டுமே செய்ய போகிறேன். இது ரெண்டையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இதை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி நிறைய விட வேணாம். சும்மா லைட்டாக தண்ணி விட்டு அரைக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். நீங்கள் இதே 2 கீரை தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு என்ன கீரை கிடைச்சாலும் சரி, அது இந்த மாதிரி அரைச்சி நம்ம ரைஸாவோ இல்லை தோசையாவோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இது இந்த கீரை கலவா மட்டும் நம்ம உப்பு போட்டுக்குவோம். கூடவே ஒரு 2 வரமிளகா. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. நம்ம அப்போதைக்கு நம்ம தோசை எவ்வளோ சுடுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து அது கூட கொஞ்சம் நம்ம இந்த அரைச்சதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதை நல்லா இனி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஒரு பாதி நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுருவோம். அவ்வளோதான். மாவில் அந்த கலர் கரையிறப்ப பாருங்களே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கலக்கிறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. கலர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. தோசையும் உங்களுக்கு உண்மையாகவே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும். நல்ல மொறுமொறுன்னு நம்ம எப்பயும் சுடுற தோசை மாதிரியே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை கலந்தாச்சு. ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சாப்பாடு தாளிக்கிற அளவுக்கு. உங்களுக்கு வெரைட்டி ரைஸ்னாலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பாப்பா அவங்க அங்கே போய் சாப்பிட்றதுனால வரன்னு போயிடும். அதுக்காக கூடவே பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வணக்கிடுவோம். இது கூடவே நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுருக்க மிச்சம் இந்த கீரையை இது கூடவே ஊற்றிடலாம். லைட்டாக அந்த மிக்சர் ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அது கூடவே அலசி ஊற்றிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் கீரை நல்லா வெந்துடணுங்க. இப்போ காய்கறி மாதிரி இல்லை கீரை. காய்கறி அரை வேக்காடு வெந்துச்சுனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லது தான். ஆனால் கீரை நல்லா வெந்துடணும். பாதி அரைகுறையாக வெந்துருந்ததுன்னா வயிற்றுக்கு சேராது. அதனால் கீரையை நல்லா வேக விட்டுறலாம். இந்தளவுக்கு பாருங்களேன், மேலே ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ கூட நம்ம அந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்களேன் எண்ணெய் எப்படி மேலே கொதிச்சிட்ருக்குதுன்னு. இந்த சமயத்தில் சாப்பாட்டை ஏற்கனவே ஆற வச்சுருங்க. ஓரளவு சும்மா நீக்கி வச்சிட்டிங்கனாலே அந்த ப்ரெஷர் போயிடும். அப்புறம் சாப்பாடு உள்ளே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பாடு போட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறிடுங்க. உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு இது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்னிங்க்கு பாப்பா உங்களுக்கு கீரை தோசை தான். அவ்வளோதான். கல் எடுத்து எப்படி ஊற்றுற பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வரும்னு மட்டும் பாருங்கள். சாதாரணமாக நம்ம எப்போயும் அரைக்கிற இட்லி மாவில் மட்டும்தான் இதில் பண்ணாலே போதும். இதுக்காக ஸ்பெஷலாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்தது திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், கல்லில் ஒரு துளி கூட ஒட்டலை. இன்றைக்கி வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவு இருக்கிற சமையல் ஃபுல்லாக இதில் நான் போடுறேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும்.